ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு மைத்ரா சேனல். இந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கிற இடத்த தான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி நம்ம கீரை விதைச்சிருக்காரு அப்பா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் அந்த இடம் பாருங்கள். இப்போ ஒரு சைடு மட்டும்தான் விதைச்சிருக்காங்க, அரைக்கீரை விதைச்சிருக்காங்க. அதில் வந்து புளிச்சக்கீரையும் சைடில் ஊடு பயிர் மாதிரி சைடில் வச்சுருக்காங்க. லைட்டாக நீட்டுக்கும் வச்சுருக்காங்க. இதில் வந்து இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கீரை பறிக்க வந்தாங்க பாருங்கள், எல்லா கீரையும் இருக்குது. விதைச்சது ஒரு கீரை தான், அது எல்லாமே இருக்கிறது வந்து கலவைக்கீரைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எல்லா கீரையும் இருக்குது. இப்போ நான் பறிக்கிறது வந்து தொய்யாக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை வந்து அல்சருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதிகமாக அதில் ரொம்ப சுவையான கீரை எதுனா குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம். குப்பைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை சாட்டின கீரைன்னு சொல்லுவோம். வெள்ளை சாட்டின, சிகப்பு சாட்டின, அதுக்கப்புறம் முடக்கத்தான், நாவரிக்கீரை, மாதிரி நிறைய கீரை இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, பொன்னாங்கண்ணி கீரை. நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற பொன்னாங்கண்ணிக்கு இந்த மாதிரி வளர்கிற பொன்னாங்கண்ணிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பொன்னாங்கண்ணி கீரை, குப்பைக்கீரை இருக்குது பாருங்கள். இப்போ அந்த கீரையை தான் இப்போ நம்ம பறிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது, சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கீரை இருந்துச்சுன்னா, மூக்கீரட்டை, அதுக்கப்புறம் வந்து நாவரிக்கீரை, அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் இலை இருக்குல்ல, அந்த கீரை, எல்லா கீரை, பலவிதமான கீரை. இது வந்து நம்ம பறிக்க போனது ஒரு கீரை, ஆனால் நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்து கடைஞ்சது வந்து கலவைக்கீரை மாதிரி தான் கடைஞ்சிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. கரைஞ்சி சட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. என்ன பண்ணுறமா கரைஞ்சி வச்சது. என்னது என்ன பண்ணுற அண்ணிய பேசுறா? இங்கே பாரு, அம்மா பாரு, அண்ணி பேசுறியா? சுவை ஹாய் சொல்லு. மைத்ரா நீ ஹாய் சொல்லு. மைத்ரா அங்கே பாரு. ஓகே, பேர் அது கில்லு, அப்படியே இலையை மட்டும் கில்லு. அதையும் நம்ம கொஞ்சம் கலவைக்கீரை தானே, அதையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுப்போம். புளிச்சக்கீரையும் போட்டுக்கணும். எல்லா விதமான கீரை அவ்வளோ சுவையாக இருக்கும். இது வந்து நாவரிக்கீரை. இந்த ஏரியாவில் இந்த கீரையை பார்த்துருக்கீங்கன்னா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆட்டுக்கெல்லாம் நாய் கடிச்சிருச்சுன்னா நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி சூடாக அந்த கடித்த இடத்துல ஊற்றுனாங்கன்னா நாய்க்குடியோட விஷம் வந்துரும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இது வந்து குப்பைக்கீரை. அப்போ பறிக்கிறது குப்பைக்கீரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. புளி கொஞ்சம் அதிகமான புளி வச்சு கடையும் போது பூண்டெல்லாம் போட்டு கடையும் போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஃபுல்லும் பிஞ்சு கீரை. இப்போ தான் தழந்து வருது கீரை, தழந்து இப்போ தான் வருது. அந்த கீரையை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். என்னத்தை எடுக்கிற நீ? இப்போ ஒரு கீரையும் இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒரு கீரை எப்படி விளையுது என்னன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இப்போ எதுவுமே மருந்து எதுவுமே போடலை. நேச்சுரலாகவே தண்ணி, கான்லேருந்து வர தண்ணி, வேஸ்ட் ஆகிற தண்ணியை எடுத்து அப்பா தெளித்து விட்ருவாங்க. கொத்தி கீரையை விதைச்சி விட்டாங்க. மருந்து ஒன்றும் போடலை. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எல்லண்டி பூண்டுன்னு சொல்லுவோம், எல்லண்டி கீரைன்னு சொல்லுவாங்க. நான் கட் பண்ணிப்பேன் பாருங்க. ஆனால் பார்க்குறது வந்து ஒரு மினி வருஷன் பாலக்கீரை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள், திரும்பி எல்லண்டி பூண்டு தான் கிள்ளிட்டு இருக்கேன். நான் தான் பறிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த கீரை பறிக்க வந்ததுக்கான ரீசனே வந்து என் ஹஸ்பண்ட் தான். இங்கே பாருங்கள், அகெயின் ஒரு எல்லண்டி பூண்டு கீரை. ஏன்னா அவருக்கு வந்து அல்சர் இருக்குது. காரம்லாம் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. பச்சை மிளகா பொடி போட்ட காரம்லாம் சேர்த்துக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாதுங்க. மிளகா பொடி, பச்சை மிளகா சுருன்னு இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது. ஆனால் அந்த கீரை மட்டும் கொஞ்சம் புளி நிறையா வச்சு கடைஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டு தாளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க நான்வெஜ்ஜு. இது வந்து ஒரு சைடில் வந்து தண்ணியில் அலசிட்டு ஆவியில் வேக வச்சு செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இதை எப்படி செய்வோன்னா, நல்லா அலசிட்டுங்க பாருங்க. இது வந்து காணாங்குழை கீரைன்னு சொல்லுவாங்க. அல்சருக்கு ரொம்ப 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 நல்லது. வழன்னு இருக்கும். அது காணாங்குழை கீரை, பிஞ்சு கீரை தான், அதுவும் ஒரு கீரை தான். ஓகேங்களா. இது வந்து நாங்கள் வந்து நல்லா தண்ணியில் 2 வாட்டி 3 வாட்டி அலசிடுவோம். ஏன்னா வந்து மண் இருக்கும் நிறையா. அலசிட்டு இப்போ ஆய வேண்டிய அவசியம் கிடையாது. புல்லெல்லாம் எதுவும் இருக்காது, நம்மளே பார்த்து தான் கிள்றோம். இங்கே பாருங்கள், சிகப்பு சாட்டனை, ஒருத்தவங்க மூக்கிரட்டைன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க என்ன கீரை சொல்லுவாங்கன்னு தெரியல. பொன்னாங்கண்ணி பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்து வைக்கப்புல் இருந்துச்சு. இங்கே ஏற்கனவே வந்து
போன வருஷம்லாம் அப்போ கத்திரி நட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து இருக்கிற மிச்சம் இடத்து க்ளீன் பண்ணிட்டு கத்திரி மிளகா நட போகிறாங்க. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு டைம் நம்ம தோட்டத்தில் கீரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பறித்து வந்து காமிக்கிறேன். இப்போ தான் பறித்து ஒரு இப்போ வந்து பறித்து ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும் அந்த கீரையை பறித்து. ஒரு 1 வீக் போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு காமிக்கிறேன். அது பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல வந்த பாருங்க, அவருக்கு வந்து அல்சர் இருக்கிறதுனால மருந்து போடணும். இந்தாடமா நீ கீரை பேர் இந்தாடமா வீடியோ போடுவோம். மைத்ரா சேர்த்து நடமா ஒரு சேட்டை பண்ணுறேன். பொன்னாங்கடிக்க கொய்யாக்கீரை எல்லாத்தையும் தான் எடுக்கிறோம். குப்பைக்கீரை எல்லாத்தையும் தான் பிரிக்கிறோம். தெரியும், எல்லா கீரையும் தான் நான் பிரித்து போடுறேன். நான் கிள்றேன், நீ எடுத்துக்கணும் கூட எனக்கு கொஞ்சம். எங்கள் வீட்டுக்காருக்கு தான் கீரை. நாளைக்கு என்ன சீட்டு போகிறேன்னு தெரியல. சாப்பாடு கல்ல எடுத்துனாலும் எடுத்துக்கோங்க. அங்கே சேர்க்கச்ச தப்பு. நீ ஃபுல்லாக எடுத்துட்டியே, நான் கட் பண்ணிக்கிறேன். நடம் பெரிய எல்லாத்தையும் மேத்ரா தண்ணி வரல. ஒரு கீரை என்னம்மா தண்ணியா? நீ விளாடி அம்மா தண்ணியில. இதை வந்து நான் பொழக்கிறேன். குப்பைக்கீரை தான் நிறைய இருக்கு. தண்ணி தாண்டி வருது. அப்புறம் என்ன தெரியும் கத்துற? இவங்க தான் எங்கள் அம்மா. பேர் வந்து சுந்தரி. பார்த்துக்கோங்க. இவங்க அம்மாவையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுறீன்னு சொன்னோடனே அவங்க பார்க்குறத பாருங்க, போஸ்ட் கொடுக்கறது. அவங்க கிள்ளிட்டுருக்கிறது வந்து இப்போ வந்து முடக்கத்தாங்கீரை கிள்ளிட்டு இருக்காங்க. நான் தான் முடக்கத்தாங்கீரை வேலியிலேருந்து ஒரு கொடி இருந்துச்சு,